வங்கதேசத்துல நடந்த மாணவர்கள் போராட்டம் வன்முறையா மாறுச்சு. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் வங்கதேச வன்முறை மற்றும் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியை கவிழ்த்தது உள்ளிட்டவற்றோட பின்னணியில பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI இருக்கிறதாவும், வங்கதேச வன்முறை மூலமா அந்த அமைப்பு இந்தியாவை குறிவைக்கிறதா திடுக்கிடக்கூடிய தகவல்கள் வெளிவந்திருக்கு. வங்கதேசத்துல நடந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டம் மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுத்தது. பிரதமர் ஷேக் ஹசீனாவுடைய வீட முற்றுகையிடக்கூடிய அளவுக்கு போராட்டக்காரர்களுடைய நிலை மிகப்பெரிய அளவுல கலவரமா மாறினதுனால பிரதமர் ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்தாங்க. அங்க ராணுவ ஆட்சியும் அமல்படுத்தப்பட்டது. இந்தியால இப்ப தற்காலிகமா இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா அதன் பிறகு பிரிட்டன் சென்று தன்னுடைய சகோதரியோட அடைக்கலம் தேட இருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த நிலையில தான் இப்போ திடுக்கிட வைக்கக்கூடிய தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. அதாவது வங்கதேச வன்முறையோட பின்னணியில பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது ISIங்கிறது பாகிஸ்தான் நாட்டுடைய அதிகாரப்பூர்வ உளவு மற்றும் புலனாய்வு அமைப்பா இருக்கு. இந்த அமைப்பு தான் வங்கதேசத்துல மாணவர்களை வச்சு பதற்றத்தை ஏற்படுத்தி அந்த நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியை கவிழ்த்ததா சொல்லப்படுது. மேலும் இந்த ISI அமைப்புடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் கட்சியுடைய அரசை கலைக்கிறது தான். ஏன்னா ஷேக் ஹசீனா இந்தியாவை ஆதரிக்கிறவங்க. இதனால பாகிஸ்தான் அதை விரும்பல. மாறா ஷேக் ஹசீனாவுக்கு பதிலா பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கக்கூடிய வங்கதேச தேசியவாத கட்சியோட ஆட்சியை கொண்டு வரதுதான் ISIயுடைய நோக்கமா இருக்கு. இதனால ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியை வங்கதேசத்துல கவிழ்த்து BNP கட்சியுடைய ஆட்சியை கொண்டு வரது மூலமா இந்தியாவுக்கு குடைச்சல தர முடிவு பண்ணிருக்கு பாகிஸ்தான். அதாவது வங்கதேசத்துல நம்ம நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களுடைய ஆட்சியை கொண்டு வரணுங்கிறது தான் ISI அமைப்புடைய திட்டமிட்ட செயல்னும். இதனாலதான் இந்த சதி செயலை திட்டமிட்டு அரங்கேற்றி இருக்கிறதா திடுக்கிடக்கூடிய தகவல் வெளிவந்திருக்கு. மேலும் இந்த வன்முறைக்காக பாகிஸ்தானுடைய ISI அமைப்பு பல்வேறு சதித்திட்டங்களை முறையான திட்டத்தோட வங்கதேசத்துல செஞ்சிருக்கிறதாவும், அதன்படி ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை விட்டுட்டு விலகி நாட்டை விட்டே வெளியேறி இருக்கிறதாவும் ISI அமைப்பை சேர்ந்தவர்கள் மாணவர் போர்வையில ஸ்லீப்பர் செல்களா தலைநகர் டாக்கால முழு நேரமா வேலை செஞ்சதாவும் தகவல்கள் வெளிவருது. மேலும் டாக்கால பதற்றத்தை அதிகரிக்க ஜமாத் மற்றும் அவர்களுடைய மாணவர் பிரிவு சத்ரா ஷிவரை பயன்படுத்தி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. பல ஜமாத்துகள் பாகிஸ்தானுக்கு மிகவும் நெருக்கமா செயல்பட்டு வரதால இது ISI உளவு அமைப்பு வெற்றிகரமா செஞ்சு முடிச்சதா சொல்றாங்க. இது தவிர டாக்காவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தில இருந்து அந்த ஜமாத்துகளுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இப்போ ஷேக் ஹசீனா இந்தியாவில தஞ்சம் அடைஞ்சிருக்க சூழல்ல ஒருவேளை இது ISIயுடைய தூண்டுதலின் பேர்ல நடந்திருந்தா இந்தியாவுக்கு எதிரான ஆட்சி வங்கதேசத்துல அமையக்கூடிய பட்சத்துல அடுத்ததா இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா அமையுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு.